வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டால்பி அட்மாஸ் உடைய லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி டால்பி அட்மாஸ் லைசன்ஸு வாங்குவது ஏன் கஷ்டம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதேமாதிரி வாங்க முடியுமா முடியாதா, அதேமாதிரி ஏன் அசம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ் இருக்க மாட்டேங்குது, போன டீட்டெயிலில் வீடியோவில் நான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இதை பற்றின ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 1 அது. உங்களுக்கு இதை பற்றின பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி போட்டிருக்கேன், நான் கடைசியாக வீடியோ போட்டிருப்பேன். அட்மாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேக்கா ட்ரூவா, அசம்பிள் செட்டில் எடுக்கலாமா எடுக்க முடியாதா, இல்லை ஏவிஆரில் தான் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த இன்ட்ரோ பார்த்துட்டோம் அப்படின்னா நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் வாங்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா லாங் வீடியோ தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது பேசிக் டு 100% 0 to 100% பார்த்துட்டோம் அப்படின்னா டீட்டெயிலான வீடியோ இது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக புரியாது. அதே மாதிரி நம்ம சேனலில் திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் கிரியேட்டர்ஸ். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு, அதேமாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கூட. அதேமாதிரி டால்பி அட்மாஸ் லைசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வாங்குறது, எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எல்லோரும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணேன், டால்பி அட்மாஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மொதல் கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து டீகோடர் யூஸ் பண்ணனா அட்மாஸ் வருமா அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது டால்பி லைசன்ஸ் நான் டைரெக்டாக வாங்க முடியாதா அப்படிங்கிறது மூணாவது. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூத்தை பற்றி, பிகினில் என்ன சீன்ஸ்லாம் நடக்கும், அதேமாதிரி டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, பேசிக்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே, டால்பி அட்மாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் கிளியர் பண்ணலாம், அப்புறமேட்டு லைசன்ஸ் டாப்பிக்கு புரியாது. ஓகேங்களா, பேசிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அப்படின்னா லைசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அதே மாதிரி டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ்டான 3D ஆடியோ டெக்னாலஜி. ஓகேங்களா, டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பியோடைய லெபார்ட்ரிஸ். ஓகேங்களா, டால்பி லெபார்ட்ரிஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணது. ஓகேங்களா, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நார்மலான ஆடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு. ஓகேங்களா, 5.1 7.1 ஓகே, இந்த மாதிரி ட்ராக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய டால்பி அட்மாஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு இந்த மாதிரிலாம் கிடையாது, 360 டிகிரி சரவுண்டு. ஓகேங்களா, 360 360 டிகிரிலையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு வரும். ஓகேங்களா, அதுதான் டால்பி அட்மாஸுடைய முழு விளக்கமான ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சராக சொல்லலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஹைட் ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேங்களா, சவுண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரீட் பண்ணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஹெலிகாப்டரு இல்லை ரெய்னிங் சீன். ஓகேங்களா, ரெய்னிங் சீன் இந்த மாதிரிலாம் வரும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு டவுனு சைடு எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு துளி மழை விழுந்தால் கூட ரைட் சைடில் விழுதுனா ரைட் சைடில் விழுவோம், லெஃப்ட் சைடு இருந்தால் லெஃப்ட்டில் விழுவோம், மேலே விழுந்தால் மேலேருந்து கீழே விழுவோம். ஓகே, அந்த மாதிரி டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரியில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டோம்னா கம்ப்ரஸ் பண்ணாமல், அதாவது கம்ப்ரஸ் பண்ணாமல் ஃபுல் குவாலிட்டியில் எடுத்திருப்பாங்க. அதனால தான் பார்த்துட்டோம்னா டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ஆடியோ குவாலிட்டி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா உணர வைக்கும். ஓகேங்களா, ஓகே, நம்மக்கிட்ட இருக்க இந்த மாதிரி டீகோடராக இருக்கட்டும், ப்ரோலாஜிக் போர்டாக இருக்கட்டும், பிடிஆர் இருக்கட்டும், இதில் டால்பி அட்மாஸ் வருமானு கேட்டால் யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா, அது 100% வராது. ஓகேங்களா, சிலர் பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக் நாலேஜ் இல்லாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்குறீங்க, இனிமேல் கேட்க தேவையில்ல. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் இருக்க போர்டு வச்சு எந்த போர்ட்லேயுமே டால்பி அட்மாஸ் ஒரிஜினல் பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ 2026 வரைக்குமே நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, லைசன்ஸ்னால் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கம்பெனியோட டெக்னாலஜி பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண பர்மிஷன் வேணும். ஓகேங்களா, லைசன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டெக்னாலஜி, அதாவது டால்பி லெபார்ட்ரிஸோடைய டெக்னாலஜி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பர்மிஷன் நமக்கு வேணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு
சாஃப்ட்வேர் லைசன்ஸு, அதே மாதிரி மியூசிக் காப்பிரைட்டு, அதே மாதிரி டால்பி அட்மாஸை யூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிற டால்பியுடைய கிட்டு பர்மிஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கணும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்கு. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது டால்பி அட்மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸாக கிடையாது. ஓகேங்களா, பெய்டு ப்ராப்பர்ட்டி. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெய்டு ப்ராப்பர்ட்டியோட டெக்னாலஜி. ஓகேங்களா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கணும். அது வந்து ஃப்ரீ கிடையாது. ஓகேங்களா, டால்பி அட்மாஸுங்கிறது ஃப்ரீ கிடையாது, அது வந்து பெய்டு. ஓகேங்களா, டால்பி லைசன்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இண்டிவிஜுவல், அதாவது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகே, ஒன்லி, அதாவது வந்து யார் யாருக்கு தருவாங்க அப்படின்னா ஒன்லி கம்பெனிக்கு மட்டும்தான். ஓகே, டிவி பிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏவி ரிசீவர் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் பார் மேனுஃபேக்சராக இருக்கட்டும். ஓகே, இந்த 3 இதில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் ஒரிஜினல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைசன்ஸோடு நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சோனி, யமகா, டெனானு, சாம்சங். ஓகே, இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி கிட்ட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கி ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லைசன்ஸ் காஸ்ட் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டால்பி அட்மாஸுங்கிறது ஃப்ரீ கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பே பண்ணணும். ஓகே, கம்பெனி பே பண்ணால் தான் கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆடியோ டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணி தான் கட்டணும். ஓகே, ரெண்டாவது ஒரு டிவைஸுக்கு, அதாவது வந்து இப்போ டிவைஸுக்கு ராயல்ட்டி வேணும். ஓகே, இப்போ நம்ம ஏவிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ராயல்ட்டி. ஓகே, அதில் இருக்க சவுண்ட் கிளாரிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்கட்டும், தரமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ராயல்ட்டியாக வேணும். ஓகே, அடுத்தபட்சம் சர்டிஃபிகேட்டோட காஸ்ட்டு. ஓகேங்களா, சர்டிஃபிகேஷன் வேணும். ஓகேங்களா, சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா லேக்ஸ் டு க்ரோர் கணக்கில் ரேஞ்சில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆகும். ஓகே, அதனால தான் சீப் ப்ராடக்ட்ஸில் அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, அடுத்து நம்ம சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். ஓகே, சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது டால்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேங்களா, டால்பி ரொம்ப வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஒரு டெக்னாலஜி. டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, எந்த பிராண்டுக்கு கொடுத்தாலுமே அது வந்து பார்த்துட்டோம்னா டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் சேனல் செப்பரேஷனு ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்பீக்கருடைய அவுட்புட் அக்யூரேசி. ஓகே, ஸ்பீக்கர் அவுட்புட்டுடைய அக்யூரேசி ப்ளஸ் HDMI காம்பபிலிட்டி. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்டெப் என்ன வந்து பார்த்துட்டோம்னா ப்ரோட்டோடைப் சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டெஸ்டிங் லேப் அப்படிங்கிறது இருக்குது, அதே மாதிரி அப்ரூவல். ஓகேங்களா, அப்ரூவல் ஒன்று இருக்குது, பிராண்டோடைய பர்மிஷன். ஓகே, பிராண்டிங்கோடைய பர்மிஷன். ஓகே, பாஸ் ஆகலை, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாஸ் ஆகலை அப்படின்னா டால்பி அட்மாஸ் நேம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, யூஸ் பண்ண முடியாது, அது ஒரிஜினலுமே கிடையாது. ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபையர் பில்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏன் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது நாங்களாம் வீட்டில் இல்லை கடையில் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அதுதான் பண்ணுறேன். ஓகே, நான் ஏன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரூத் அப்படிங்கும்போது என்ன இருக்கோ அதை தான் பேசணும். நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறனால என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெக்னீஷியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு உண்மை கிடையாது. ஓகே, அது நாலேஜ் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, நாலேஜ் இல்லாதவங்க அவங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பி வாங்கிடுவாங்க. நம்பி வாங்கின வாட்டி யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அவங்க டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க மழுப்புவாங்க, ஏதாவது ஒன்று சமாளிக்க தான் பார்ப்பாங்க. பட்டு அதனால தான் நான் டால்பி அட்மாஸ் நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரி போர்ட்ஸில் எதுலேயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ப்ராசஸிங் அந்த போர்ட்ஸ் கிடையாது. ஓகே, ப்ராசஸிங் சிப்பு கிடையாது, போர்ட்ஸும் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேங்களா, அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் இருக்கும், நமக்கு தரமாட்டாங்க. ஓகே, லைசன்ஸ் வாங்கினா தான் தருவாங்க. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. யாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இனிமேல் ஏமாற வேணாம். ஆம்ப்ளிஃபையர் பில்டர்ஸ், ஓகே, நாங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நாங்கள் டெக்னீஷியனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு DIY ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா டால்பி கிட்ட டைரக்ட் ஆக்சஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி காஸ்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, எங்களால். ஓகே, நாங்கள் இப்போ டெக்னீஷியனாக வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம், கடையை வச்சுருக்கோம் அப்படின்னா எங்களால் ஆம்ப்ளிஃபையர் பில்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தரமாட்டாங்க. ஓகே, எங்களுக்கு தரமாட்டாங்க. ஓகே, நாங்கள் DIY, அதாவது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் உண்மையான நாங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலை வந்து பார்த்துட்டோம்னா DIY மாதிரி தான். அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டால்பி கிட்ட டைரெக்டான ஆக்சஸ் கிடையாது. அதேமாதிரி காஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதேமாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கும்போது அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பவர் டிவைஸாக தான் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணணும்.
ஓகேங்களா. டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ப்ளஸ் ப்ராசஸிங். ஓகே, அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா டால்பி அட்மாஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸர். ஓகே, ப்ராசஸருடைய சிப்பு வேணும், அதே மாதிரி சாஃப்ட்வேர், இது ரெண்டுமே வேணும். ஓகே, இது ரெண்டுமே இருந்தால் தான் டால்பியுடைய அட்மாஸுடைய அதனுடைய டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆம்ப்ளிஃபையர் மட்டும் போதாது, நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே, ஆம்ப்ளிஃபையர் மட்டும் போதாது, டால்பி அட்மாஸுடைய சாஃப்ட்வேர் ப்ளஸ் ப்ராசஸிங்கான கிட்டு வேணும். ஓகேங்களா, அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸும் வேணும். ஓகே, அது இல்லாமல் யாருமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்து மார்க்கெட்டில் நிறைய ஃபேக்கான அட்மாஸ் எப்படி வரும் அப்படின்னா, சம் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா விர்ச்சுவலான ப்ராசஸிங் இருக்காது, அதேமாதிரி அப் மிக்சிங் ஆகும். ஓகே, ஃபேக் சரவுண்ட் இருக்கும். அதேமாதிரி ரியல் அட்மாஸ் அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, ரியலு விசஸ் ஃபேக் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ரியல் அட்மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸ்டாக இருக்கும். ஓகே, அடுத்து சர்டிஃபைடாக இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ 3D சரவுண்டாக இருக்கும். ஓகே, ஃபேக்கான அட்மாஸில் சாஃப்ட்வேரில் ட்ரிக்கு பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது சர்டிஃபிகேஷன் இருக்காது. ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைசன்ஸு கஷ்டம் தான். ஏன் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லிட்டேன். இப்போது நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது அது வந்து ப்ரியாரிட்டி வைஸில் டெக்னாலஜி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தரது. ஓகே, அதே மாதிரி ஹை காஸ்ட்டு. ஓகே, ஸ்ட்ரிக்டான சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்சஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் அட்மாஸ் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரில் அட்மாஸ் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒன்லி லைசன்ஸ்டான டிவைஸில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் அட்மாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு நம்மளுடைய கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையரில் நான் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாஃப்ட்வேரும் ப்ராசஸிங்கான சிப்பு, அந்த போர்டு லெவல் சிப் லெவல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸோடு கொடுத்துருக்கணும். அது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவிஆர். ஓகே, ஏவிஆரில் சவுண்ட் பாரில் கிடைக்கும். சவுண்ட் பாரில் ஒவ்வொரு இதில் இருக்குது, ஒவ்வொரு இதில் இருக்காது. ஓகேங்களா, லைசன்ஸ்டான ஏவிஆர் ரிசீவரில் எமகா, டெனான், மேரன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அந்த பிராண்டுக்கிட்ட நம்ம ஒரிஜினலாக வாங்கும்போது அவங்க லைசன்ஸ் பண்ணி காஸ்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம வந்து பார்த்துனோம் அப்படின்னா அதாவது வந்து ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சு அதுலேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்து அதனுடைய ஆடியோ சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு கொடுத்து நம்ம அட்மாஸ், அதாவது வந்து டால்பி அட்மாஸ் ஒரிஜினலே நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, அந்த ப்ராசஸிங்கோட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல், அதாவது வந்து எக்ஸ்டர்னலில் டீகோடர் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டெக்னீஷியன் சின்ன சின்ன பாக்ஸில் டீகோடர் FT003 வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகோடர் வச்சு உள்ள ரிமோட் கிட் வச்சு கொடுப்பாங்க, இல்லை டீகோடர் மட்டும் வச்சு கொடுப்பாங்க, SMPS வச்சு பவர் சப்ளை வச்சு கொடுப்பாங்க, அதுலேருந்து அவுட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏவிஆர் ரிசீவரை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையருடைய இன்னில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பவர் ஆம்ப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா, டால்பி அட்மாஸ் ஒரிஜினல் வேலை செய்யும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா ஏவிஆர் ரிசீவர் வேணும், லைசன்ஸ்டான டால்பி அட்மாஸில் ஒரிஜினல் நம்ம ஏவிஆர் ரிசீவர் லைசன்ஸில் இருக்கிறது ரேட் அதிகமாக தான் இருக்கும், அது வாங்கியிருக்கணும், அது நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே, அடுத்தபட்சம் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா, ஆம்ப்ளிஃபையர் இது ரெண்டு, அடுத்து ஸ்பீக்கர், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் டால்பி அட்மாஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, இதான் ஃபைனலு. அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்மளுடைய ஏவி ரிசீவரில் அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரில் இந்த ரெண்டுத்தில் அதாவது வந்து ரியல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இதை பற்றி, அதாவது வந்து டால்பி அட்மாஸ் நான் என்ன, அதே மாதிரி டால்பி லைசன்ஸு, இந்த மாதிரி இதில் ஏதாவது நான் இன்றைக்கி வீடியோ பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். எந்த இடத்துல புரியல அப்படின்னு டைம்லைன் போட்டு எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த இடத்துல ஏன் புரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஓகேங்களா, இது சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு இது தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக 5.1, 7.1, அதே மாதிரி 2.1, 4.1 இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். நம்ம வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னா ராசிபுரத்தில் முத்துக்காலிப்பட்டி ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு இருக்குது. வீட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சுக்கலாம்.